இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாபாரத்துக்கு ஒரு 15 வண்டிங்க மார்க்கெட் உள்ள வந்திருக்கு. இன்றைக்கி ஸ்டார்டிங் இது கொடுத்துருக்காங்க. இனி வருக நேரத்தில் நாளைக்கு இன்னி இரவுலேருந்து வண்டிங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வண்டி கரும்பு மட்டும் தான் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம மதுரை, பாண்டிச்சேரி, திண்டிவனம், கடலூர் இந்த சரௌண்டிங்லேருந்து வந்திருக்க வண்டிங்க மட்டும் வந்திருக்கு. இன்னும் பப்ளிக் வர 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 வண்டிங்களும் வர ஆரம்பிச்சிடும். இன்னையோட வியாபாரம் வந்து பொறுத்த வரைக்கும் சில்லறை வியாபாரிகள் வாங்கிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி வியாபாரம் போயிட்டுருக்கு. மற்றபடி பப்ளிக்கு இன்னும் சில்லறை வியாபாரங்கள் இங்கேயும் ஸ்டார்ட் ஆகலை. நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இங்கே சைஸு வாரியாக தான் ஒரு இது பிரிச்சிருக்கு. ஒரு 4 அடி 5 அடி இந்த மாதிரி இருக்கிற கரும்புங்க வந்து 500 ரூபாக்குள்ளேயும், 7 அடி 6 அடி இந்த மாதிரி போகிற கரும்புங்க வந்து 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா ரேட்டுக்கும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இப்போ போன வருடம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்றைக்கி இந்த வாட்டி நடக்கிறது கொஞ்சம் மீடியாவில் எல்லாம் சொல்லி நடக்குது. பப்ளிக் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். போன வாட்டி வந்து இங்கே இந்த மார்க்கெட் எப்போவுமே கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ளேயே நடந்திருந்தது. சிறப்பு மார்க்கெட்டுன்னு வெளியே நடந்ததை வந்து யாருக்கும் தெரியப்படுத்தலை. அதனால் வியாபாரம் ரொம்ப டல்லாக இருந்தது. வியாபாரம் நாங்களே ஒரு 2-3 வண்டி வந்து வேஸ்ட்டாக திருப்பி அனுப்பிச்சி விட்ற அளவுக்குலாம் ஆச்சு. கீழே கொட்டி போயிட்டுலாம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் மீடியா மூலயமா பப்ளிக் பண்ணியிருக்காங்க. நாளையிலேருந்து கொஞ்சம் நாங்கள் க்ரௌடு வரும்னு நம்புகிறோம். நாளை வியாபாரம் பொறுத்து தான் இருக்குது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.